வணக்கம் நண்பர்களே. இந்த அமர்வுல புலம்பெயர் தொழிலாளர்கள் சிக்கல் குறித்து பேச இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா நம்ம கடந்த சனிக்கிழமையிலிருந்து இது குறித்து விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த சிக்கல் மாறி இருந்தது. ஒரு 12 பேர் இங்க இந்தி பேசியதற்காக கொல்லப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்ற அபாண்டமான இந்த ஒரு வதந்தி பரப்பப்பட்டதன் விளைவாக பலருக்கும் ஒரு பதற்றமும் கவலையும் அங்க இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அல்லது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்ட இந்த சூழல்ல 2 மாநில, குறிப்பா பீகார்லையும் தமிழ்நாட்டிலையும் இது பற்றிய பெரிய அளவுக்கான வாதங்கள் எழுந்திருந்தது. 2 மாநில அரசுகளும் இதுல ஒரு அமைதியை கொண்டு வருவது, அதே போல இங்க இவையெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை அப்படிங்கிற கருத்தை எடுத்து சொல்வதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. 2 நாட்களாக பீகார்ல இருந்து வந்திருந்த அரசனோட குழு இங்க வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. நேற்று திருப்பூர்ல இருந்தாங்க, இன்றைக்கு கோவையில ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. இங்க எந்த தொழிலாளருக்காவது அப்படியான சிக்கல்களோ பாதுகாப்பு குறைவோ இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. இங்க அப்படி எந்த பாதுகாப்பு குறைபாடும் இல்லை, இங்க நல்ல முறையில் வாழ்கிறோம் அப்படின்னு பல ஹிந்தி பேசக்கூடிய அல்லது புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வாக்குமூலங்கள் அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகளை நம்ம பார்க்கிறோம். ஊடகங்கள் வெளியிடுறது இல்லாம அவர்களும் நேரடியாக இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அரசியல் ரீதியாகவும் இது பலவிதமான விமர்சனங்களை உண்டாக்கக்கூடிய மாறி இருக்கிறது. இதுல திரு அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. 4 பிரிவுகள்ல 2 பிரிவுகளுக்கு இடையில வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் அவருடைய அறிக்கைகள் இருந்தது அப்படிங்கிற அந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறையின் தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. திரு அண்ணாமலை அதற்கு எதிர்வினையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மற்ற தலைவர்களும் கூட இதுல திமுகவினுடைய தலைவர்கள் அல்லது அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கடந்த காலங்களில் இந்தி எதிர்ப்பு என்கிற பெயர்ல வட இந்தியர்களை பற்றி பேசிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கு இந்த சூழல்ல இந்த மாதிரியான வீடியோ காட்சிகளை நம்பக்கூடிய இடத்திற்கு வடமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை தள்ளியது அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்புறம் மடைமாற்றும் முயற்சிகளை 2 தரப்பு எடுக்கிறாங்க. இதை வந்து திசை திருப்பக்கூடிய முயற்சி என் வழக்கு அப்படின்னு திரு அண்ணாமலையும், அதே போல அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டுகள்லாம் பிஜேபி, பீகார் பிஜேபி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து பரப்பிய இந்த உண்மைக்கு மாறான வதந்திகளுக்கெல்லாம் மாற்றாக வேறொரு மடைமாற்று முயற்சி எடுக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்களையும் 2 கட்சிகளும் வைக்கிறாங்க. அது பற்றி தான் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த அமர்வுல 2 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறாங்க. நேரலையில் நம்மோடு இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன். அதேபோல அரங்கத்தில் திரு நவநீத் நம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறார். இந்த அமர்வில் நம்மோடு இருக்கிறார். திரு கான்ஸ்டன்டைன், இந்த விவகாரத்தில் நேரடியா பாரதிய ஜனதா கட்சி மீது நீங்க விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. திரு RS பாரதி அறிக்கை வருகிறது, இதெல்லாம் இங்க. ஆனா திரு அண்ணாமலை முதல் ரியாக்ஷன்லயே அவர் சொல்றாரு இது ஒரு ஃபேக் வீடியோ, இதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை மெசேஜ் அவர் கன்வே பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு சொல்றாரு இதற்கான இந்த மாதிரி ஏன் உண்மைக்கு மாறான ஒரு வீடியோ காட்சி நம்பப்படுதுன்னா அதுக்கு இது காரணம்னு. இது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுனா இது திசை திருப்புவது அப்படிங்கிற விமர்சனங்களை எந்த இடத்துல இருந்து நீங்க முன்வைக்கிறீங்க? அதாவது இது அரசியல் மட்டுமல்ல, இது ஒரு தரம் தாழ்ந்த யுத்தியை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி வருகிறது என்பது இன்றல்ல நேற்றல்ல. 1989 எப்பொழுது அவர்கள் அந்த 4 MPயோடு ஆரம்பித்தார்களோ அதிலிருந்து தொடர்ந்து அவர்களுடைய எல்லா மாநிலத்திலும் சரி, எந்த இன்னும் சொல்ல போனால் ஒன்றியத்திலும் சரி, இரத்த களரி இல்லாமல், இரத்த ஆறுகள் ஓடாமல் அவர்கள் ஆட்சியை பிடித்த வரலாறு கிடையாது. அப்படி அவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கிய ஒரு பார்வை வந்திருக்கிறது. அதற்கு இங்கு கொள்கை ரீதியாக அவர்கள் பேச வேண்டுமே ஒழிய அதை மறுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கே பீகாரினுடைய செய்தி தொடர்பாளர் அவர்தான் அதை எடுத்து போட்டிருக்கிறார். இந்த மாதிரி அதுல மிகப்பெரிய கொடுமை எது என்றால், தேஜஸ்வி அவர்கள் போட்டோவையும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் போட்டோ 2ஐயும் போட்டு 12 பீகாரிகள் கொல்லப்படுகிற போது இங்கே இருக்கிற துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளில் கொண்டாட்டம் என்ன வேண்டி இருக்கிறது என்பதாக அந்த ட்விட்டர் பதிவு இருக்கிறது. 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தன்னுடைய ட்விட்டரில் போடுகிறார். எந்த ஆதாரத்தில் போட்டார்? நீங்கள் போட வேண்டிய செய்ய வேண்டியதையெல்லாம் செய்த பிறகு அந்த மக்களிடம் ஒரு அன்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய சிக்கல்கள் உருவான பிறகு, ஒரு பதற்ற நிலை உருவான பிறகு இது ஃபேக் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ரைட். ஒருவேளை அவர் தெரியாமல் செய்திருந்தால் அந்த உடனடியாக அந்த ட்வீட் நீக்கப்பட்டு அதற்கு வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? அதை கொண்டு போய் சட்டமன்றத்திலும் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், பீகார் சட்டமன்றத்திலும் கேள்வி கேட்கிறார்கள்.
கேள்வி கேட்டு இப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்று அங்குள்ள முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள். அரசியல் ரீதியாக நீங்கள் பீகார் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவதுங்கிறது பீகார் மக்களுக்கான நலனோடு இருக்கிறார்களா அப்படின்னு அக்கறை அவங்க வெளிப்படுத்துவதாக இருக்கலாம். நமக்கு தமிழ்நாட்டு பிரச்சனைனா நாம கேள்விகள் எழுப்புற மாதிரி சார், அதுல நீங்க உங்க மாநிலத்துக்குள்ள ஒரு நெருக்கடியை உண்டாக்குறதுங்கிறது வேற. அதை நம்ம புரிந்துக்க முடியுது. நடந்ததையோ நடக்காததையோ, இப்ப தமிழ்நாட்டில் கூட நடக்காத பல விஷயங்களை அண்ணாமலை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க அங்க உருவாக்கலாம். அது உங்களுக்கு இருக்கிற உரிமை. நீங்கள் பீகார்ல நீங்கள் உருவாக்கி உங்களை அரசியலை சாதித்துக் கொள்ளலாம். அதற்கு இன்னொரு மாநிலத்தை இவர்கள் ஏன் காவு கொடுக்கிறார்கள்? தமிழ்நாடு எந்த விதத்தில் இதுவரைக்கும் இதுபோல் நடந்து கொண்டது? கே சார், நம்மளுடைய மொழிப்போர், அவர் இந்த மொழிப்போர் தான் இதுக்கு முக்கியமான காரணம் சொல்றாரு. இந்த மொழிப்போர் ஏறத்தாழ நூற்றாண்டு கண்டது. 1938 இருந்து இங்கே நாம் இந்திக்கு எதிராக போராடி இருக்கிறோம். தமிழர்கள் தங்கள் வாழ்வை தமிழுக்காக அர்ப்பணித்தார்களே ஒழிய எந்த ஒரு தனி மனிதனையும் நாம் தாக்கியது கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், இந்தி பிரச்சார சபாவை மகாத்மா காந்தி 1925 இங்கே தானே ஆரம்பித்தார். இங்கே தானே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி எங்களுக்கு ஒரு இனத்தின் மீதோ அல்லது இன்னொரு மாநில மக்களின் மீதோ வெறுப்பு இருந்திருந்தால் எத்தனை கொலைகள் படுகொலைகள் நடந்திருக்கும். இன்றைக்கு வரைக்கும் மொழியின் பெயரால் யாராவது இங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்களா? யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற போது இது அவர்களுக்கு வேறொன்றும் இல்லை. மார்ச் மாதம் 1ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சரினுடைய பிறந்த நாள் விழாவில் பேசப்பட்ட அரசியல். அங்கே பீகாரிலே வந்த தம்பி தேஜஸ்வி, அது மட்டுமல்ல அகிலேஷ் யாதவ், இவர்கள் எல்லோருமே ஃபரூக் அப்துல்லா ரொம்ப வெளிப்படையாகவே அவர் அடுத்த கட்டத்திற்கே போனார். பாரத பிரதமராக ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிறுத்த கூடாது என்று அவர் கேட்டார். அப்படி இந்த அரசியலை முன்னெடுக்கிற போது இப்பொழுது இவர்கள் ஒரு பதற்றத்தை உருவாக்கி வைக்கிறார்கள். எப்படி பீகார் மக்களிடமோ அல்லது உத்தரப்பிரதேசமோ இந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் தமிழ்நாட்டை பற்றிய ஒரு வெறுப்புணர்வை தூண்டுகிறார்கள். அதற்கு இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதில் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். இணைப்பில் இருங்க.